என்ற நிலையிலே சமூகம் இல்லை. எனவே எப்பொழுதும் பெண்கள் தனித்து வாழ முடியாத நிலையிலே பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றனர். எனவே அவர்கள் எழுச்சி பெற வேண்டும். எப்படி எழுச்சி பெறலாம் என்ற நிலையிலே நாம் சிந்தித்தால் பெண்களே தங்களை பற்றிய உண்மையான அந்த சுதந்திர நிலையை தாங்களே பெற்றுக்கொள்கின்ற வகையிலே ஆளுமையை வளர்க்க வேண்டும். ஒரு மனிதன் உயர்வடைய வேண்டும் என்றால் அவன் தன்னை சரியான முறையிலே வளர்த்தெடுக்க வேண்டும். அதாவது உடல் ரீதியாக, உள ரீதியாக, ஆன்மீக ரீதியாக அவர்கள் முழுமையாக தங்களை வளர்த்தெடுத்துக் கொள்ள வேண்டும். தங்களை தாங்கள் வளர்க்காத போது மற்றவர்களாலே அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய நிலையிலே தான் இருப்பார்கள். எனவே நம்மை நாமே ஆடுகின்ற திறமை, நம்மை நாமே வளர்த்துக் கொள்ளுகின்ற அந்த திறமையை நாம் அறிவினாலே தான் பெற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் எங்களுடைய விவேகானந்தர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு பெரிய ஒப்பற்ற ஞானியும் உயர்ந்த சிந்தனையாளருமாகிய உலகளவிலே இந்து மதத்தை எடுத்து கூறிய அந்த விவேகானந்தர் பெண் விடுதலை என்பது உலகத்துக்கு தேவையான ஒன்று. மகளிர் விடுதலை அடையும் பொழுதுதான் ஒரு சமூகம், ஒரு நாடு விடுதலை அடைய முடியும் என்ற வகையிலே அத்தகைய பெண் விடுதலைக்கு பெண்களுக்கு நம்மை இழிவு செய்யும் அடமையை கொளுத்துவோம் என்றால் பாரதியார். எனவே சமூக கட்டுப்பாடுகள், தேவையற்ற மூட பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். ஏனெனில் தாயாக இருக்கின்றால், சகோதரியாக இருக்கின்றால், தாரமாக இத்தனைக்கும் மாதர்கள் தங்களுடைய தொண்டினாலே, தங்களுடைய தியாகத்தினாலே, தங்களுடைய மன்னிப்பினாலே, தங்களுடைய சேவையினாலே வீட்டையும் நாட்டையும் சமுதாயத்தையும் கட்டியெழுப்புகின்ற அச்சாணியாக விளங்குகின்றோம். ஆனால் அச்சாணியை நாங்கள் ஒரு பொழுதும் நினைப்பதில்லை, உதாசீனம் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அந்த அச்சாணி இல்லாத அந்த ரதம் முச்சாணும் போகாது. எனவே அந்த அச்சாணியை சரியான முறையிலே பாதுகாப்பது சமுதாயத்தினுடைய கடல். அதை மதிப்பது, அதை எழ வைப்பது, நிமிர்ந்து நிற்க வைப்பது சமுதாயத்தினுடைய தலையாய பொறுப்பு. அந்த பொறுப்பை எடுப்பதற்கு பெண்கள் தங்களை சரியான முறையிலே தயார்படுத்த வேண்டும். அவர்கள் ஆளுமையை வளர்க்க வேண்டும். எனவே எழுத்து கல்வி, அது மாத்திரமில்லாமல் சிறந்த அறிவு சிந்தனையினாலே தான் நாம் உயர்ந்தவர்களாக ஆக முடியும். பெரிய சோக்ரட்டிஸ் சிந்தனையால், இந்த விவேகானந்தர் சிந்தனையால், உலகிலே எங்க பார்த்தாலும் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைத்துமே இந்த சிந்தனையின் மூலமாகத்தான் புறப்பட்டது. முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு
கலைஞர், அந்த கவி அரசன் ஆணும் பெண்ணும் சமனென கொள்வதால் அறிவில் ஓங்கி ஐயம் தலைக்குமே என்று சொன்னார் அவருடைய தீர்க்கதன். எனவே ஆணுக்கு பெண் சளைத்தவள் அல்ல. அவளுடைய வயிற்றிலே தோன்றுகிற அந்த குழந்தையை தன்னுடைய கருவிலேயே தன்னுடைய சிந்தனையினாலே தன்னுடைய ஆளுமையினாலே உயர்ந்த படைப்பாக வளர்க்கின்ற ஒரு பெரிய ஒரு தொண்டை, ஒரு கடமையை, ஒரு சமுதாய கடமையை செய்கின்ற பெண் ஆணிலும் குறைந்தவள் அல்ல. எனவே நாங்கள் இந்த மூட பழக்கங்களிலிருந்து முதலில் பெண்களே விடுதலை அடைய வேண்டும். அப்ப பெண்கள் எழுச்சி அடைய வேண்டும் என்றால் இந்த மூட பழக்க வழக்கங்களை நாங்கள் கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போக வேண்டும். அந்த மூட பழக்க வழக்கங்களிலிருந்து நமக்குள்ளே ஆத்மா இருக்கின்றது. எல்லையற்ற ஆட்கள் கொண்ட ஆத்மா தான் ஆணுக்குள்ளே பெண்ணுக்குள்ளே இருக்கின்றது. அந்த ஆத்மாவை நாம் மலரச் செய்வதென்றால் நம்மிடத்திலே ஆளுமை வளர வேண்டும். ஆளுமை வளர்ச்சியின் மூலமாகவே தான் ஒரு பெண் வீட்டில் சரியான முறையிலே வாழவும், சமுதாயத்தை நன்னதியிலே நடத்தவும், நாட்டிலே சட்டங்கள் ஆளவும், வட்டங்கள் பெறவும் பெண் தன்னை ஆளுமை உள்ளவளாக வளர்க்க வேண்டும். அதற்கு நேர கட்டுப்பாடு மிக மிக அவசியம். நேர முகாமைத்துவம் இல்லாத எந்த ஒரு ஆளுமையும் வளர்ச்சி அடைய, எழுச்சி அடைய முடியாது. எனவேதான் இந்த நாளிலே இருந்து பெண்களே, மாதர்களே, நீங்கள் எல்லோரும் உங்களுடைய ஆளுமையை நீங்கள் வளர்க்க நீங்கள் முயல வேண்டும். ஐயோ எனக்கு என்னாலும் ஒன்றும் முடியாது, இந்த ஆம்பளை கண்டா ஏதாவது சொல்லணும், இந்த அடுத்த விட்டு மகனை கண்டா ஏதாவது சொல்லணும், அவற்றுக்கு பயப்படக்கூடாது. உனக்கு நீயே நீதிபதியா. உண்மையில் வாழும் பொழுது இயற்கையே எங்களை ஆசீர்வதிக்கும். அதாவது அசதோமா சத்தியமைய தமசோமா ஜோதிர்கமைய மிருத்தியோமா அமர்ந்தகமையன்னு சொல்லி இந்த உபநிடதங்கள் சொல்லுங்கள். இருளிலிருந்து ஒழிக்கும், சாவிலிருந்து சாவாமைக்கும், அறியாமையிலிருந்து நாம் அறிவிக்கும் போக வேண்டும் என்றால் எங்களுடைய ஆளுமையை நாங்கள் சரியான முறையிலே முறையாக வளர்க்க வேண்டும். முறையாக சிந்தித்து சரியாக வாழ்வதற்கு நமக்கு நம்முடைய கல்வி துணையாக இருக்கிறது. எனவேதான் கல்லுதல், தோண்டுதல், நாம் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களை நெறிப்படுத்துகின்ற அந்த ஒரு வளத்தை, ஒரு தளத்தை தான் எங்களுக்கு கல்வி. எனவே பெண்கல்வி மிக மிக முக்கியம். எனவேதான் விவேகானந்தர் சொன்னார், நாடு விடுதலை அடைய பெண்களுக்கு மிக மிக அவசியமாக கல்வி ஊட்ட வேண்டும். அவர்கள் தாங்களாகவே சிந்தித்து தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய காலிலே நின்று செயற்படுத்துகின்ற அந்த உரிமையை, அந்த தளத்தை, அந்த ஆளுமையை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் விவேகானந்தர் சொன்னார். எனவே அத்தகைய ஆளுமை வளர்ச்சியிலே தான் மனிதனுடைய உயர்வு, எழுச்சியே இருக்க முடியும். எனவே மகளிர் தங்களுடைய ஆளுமையை வளர்க்கும் பொழுதே அவர்கள் பெரும் தொண்டர்களாக, பெரும் பொருளாதாரத்தை வளர்ப்பவர்களாக, பெரும் பண்பாட்டினுடைய பாதுகாவலர்களாக, அரசியலிலே உயர்ந்த தலைவர்களாக ஆக முடியும். எனவே உண்மையிலே எங்களுடைய தமிழினத்திலே இந்த பெண் அரசியல் என்பது மிக குறைந்தே தான் இருக்கின்றது. எனவே பெண்கள் அரசியலிலே பங்கு பெற்ற வேண்டும். ஏனெனில் எல்லா வகையிலும் தன்னுடைய அந்த ஆளுமையை விருத்தி செய்கின்ற வகையிலே பொருளாதாரத்தில் வீட்டிலே கூட எத்தனை பொருளாதார விருத்திகளை செய்கிறார். நாங்கள் சும்மா இருந்து விட்டு அடுத்தவருடைய கையை எதிர்பார்த்து இருக்கின்றோம். இயற்கை எங்களுக்கு எல்லா வளங்களையும் தந்திருக்கு, திடமான உடலை தந்திருக்கு, சரியாக சிந்திருக்கின்ற அந்த மூளையை, ஆற்றலை தந்திருக்கின்றது. அப்படி இருக்க நாம் யாரோ கையை எதிர்பார்த்து புறநாட்டிலே கிடைக்கின்ற உதவிகளை எதிர்பார்க்கிறோம். நாமே உழைத்து சாப்பிடுகின்ற அந்த திறனை, அந்த வலுவை, அந்த ஆற்றலை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்து கொண்டால்தான் நாம் மற்றவர்களே தங்கி இருக்கின்ற நிலைமை இல்லாது, மற்றவர்களே தங்கி இருந்தால் நாம் சுதந்திரமானவர்களாக ஒருபோதுமே இருக்க முடியாது. எனவே பெண்களுக்கு தங்களுடைய காலிலே தாங்கள் நிற்கின்ற அந்த ஆளுமையை விருத்தி குழந்தை பிள்ளையிலே இருந்து பெற்றோர்களாக, குறிப்பாக தாயினாலே வளர்க்கப்பட வேண்டும். சமூகத்திலே, பாடசாலைகளிலே ஆசிரியர்களினாலே இந்த பெண்களுடைய ஆளுமைக்கான அந்த செயற்பாடுகள் அவருடைய கல்வி திட்டத்திலே இருக்க வேண்டும். இப்பொழுது இருக்கின்றது, இன்னும் எங்களுடைய செயற்திட்டங்களிலே இருக்க வேண்டும். நாட்டிலே அரசியல்
இப்பொழுது பெண்கள் மெல்ல மெல்ல விழிப்புணர்ச்சி பெற வேண்டும். நான் யார், நானார் என் உள்ளமா ஞானங்களார் என்று மணிவாசகர் கேட்டார். நானார்? நான் எல்லையற்ற ஆற்றல் உள்ள ஆன்மாவை கொண்ட ஒரு பெண் படைப்பு. எனவே நாம் நம்மை நாமே ஆண்டு நாம் மற்றவர்களுக்கு பிரயோசனம் உள்ளவர்களாக நம்முடைய ஆளுமையை வளர்த்து இந்த கையினாலே மற்றவர்களுக்கு கொடுப்பதை, இந்த கண்ணினாலே மற்றவர்களுக்கு நன்மை செய்வதை, இந்த உடலினாலே மற்றவர்களுக்கு சேவை செய்வதை எங்களுடைய ஆளுமையாக வளர்த்தால் அப்பொழுதுதான் உண்மையான பெண்ணை வளர முடியும். பெண் என்பது தியாகம், தொண்டு. பெண் என்ற சொல்லே பேண் என்ற அடியிலே இங்கு பிறந்ததாக இந்த ஆராய்ச்சியாளர்கள் பேணுதல் என்பது குடும்பத்தை, சமூகத்தை, நாட்டை முறையாக பேணி வளர்ப்பவள் தாய் என்ற நிலையிலேதான் இந்த பெண்மை என்ற சொல்லாட்சி உருவாக்கம் பெற்றது. அந்த வகையிலே நாங்கள் பெண்கள் எங்களை முறையாக பேணி, எங்கள் குடும்பத்தை முறையாக பேணி, எங்களுடைய சமூகத்தை முறையாக பேணி, எங்களுடைய நாட்டை நாங்கள் முறையாக பேணுவதற்கு எங்களுடைய அறிவு ஆற்றல்களை வளர்த்துக் கொள்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவே அறிவிலும் ஆற்றலிலும் பண்பாட்டிலும் அறிவு மட்டும் இருந்தால் போதாது. அறிவினால் ஆக்குவது உண்டோ புரிதில் நோய் தன்னோய் போல் போட்டார்கள். பிறருக்கு வருகின்ற துன்பங்களை பேணி அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யும் பொழுதுதான் பெண்மை உயர்வடைகின்றார். அப்பொழுதுதான் அவள் தாயாக போற்றப்படுகிறார். நாங்கள் பூமாதவி என்று சொல்லுகின்றோமே, அந்த எல்லாரும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். மற்றவர்கள் துன்பம் செய்தால் அதை பொறுத்து அவர்களுக்கு அன்பாக முறையான அறிவை கொடுத்து அவர்களை மனமாற்றம் செய்து அவர்களை நற்பிரதிகளாகின்ற உண்மையான பெண்தான் வெறும் தாயாக இருக்க முடியும். எனவேதான் உலகத்திலே தாய்மையை போற்றாத நாடே இல்லை, தாய்மையை போற்றாத இலக்கியங்களே இல்லை, தாய்மையை போற்றாத எந்த மனிதனுமே இல்லை. அன்னை பிதா குருவானான் எங்கள் குருநாதன். அன்னையும் பிதாவும் முன்னரே, அன்னைக்குத்தான் எங்குமே முதலிடம். அன்னை அன்னையாக இருக்க வேண்டும். அதாவது பொறுமையின் சிகரமாக, மன்னிப்பினுடைய வடிவமாக, ஆளுமையினுடைய அந்த ஆற்றலினுடைய அந்த வடிவமாக அந்த பெண் இருக்கும் பொழுதுதான் பெண்ணினாலே இந்த உலகத்திலே முடியாத காரியம் இல்லை. சில பேர் சொல்லுவார்கள் பெண் என்றால் பேய் விளங்குவான். என்ன பொறுத்தவரையிலே நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெண் என்றால் தெய்வம், பெண் என்றால் வணங்கப்படக்கூடிய அது பெரும் பெரும் சக்தி, மாபெரும் சக்தி, மாபெரும் இந்த குழந்தையை உருவாக்குகின்ற இந்த பெரிய பொறிமுறையே நம்முடைய வயிற்றிலே தான், கருவறையிலே தான் இருக்கு. அப்ப உலகத்திலே சிறந்த அறிஞர்களையும் மகான்களையும் தீர்க்க தரிசிகளையும் உருவாக்குகின்ற கருவறையை சுமந்திருக்கின்ற தாய் தன்னை உரிய முறையிலே அறிவு ஆற்றலிலே தொண்டிலே தன்னை வளப்படுத்தும் பொழுது அந்த தாய் தான் உலகத்துக்கு தாயாக, உலகத்துக்கு ஒளி கொடுப்பவளாக இருக்க முடியும். எனவே அத்தகைய தாய்மார்கள், அத்தகைய தாய்மை பண்புடைய பெண்கள் எல்லோரும் உருவாக வேண்டும். அதற்கு ஆளுமையை வளர்த்து தியாகங்களை பேணி தொண்டை செய்து நாட்டை உயர்த்த வேண்டும். உண்மையிலே எங்களுடைய இந்த விடுதலை புலிகளிலே இருந்த பெண் வீரர்கள் தான் எவ்வளவு தியாகிகளாக, எவ்வளவு தொண்டர்களாக வாழ்ந்தார்கள். உண்மையில் அவர்களை நினைத்தால் மை கூச்சது. இவ்வளவு பெரிய தொண்டுள்ளம் படைத்த பெண்மணிகள், பெண் வீராங்கனைகள் எங்களுக்கு இருந்தார். அவர்களுடைய அந்த வாழ்க்கை, அவர்களுடைய மொழிக்காகவும் இனத்துக்காகவும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்தால் நாங்கள் எம்மாத்திரம், நாங்கள் ஒரு குடும்பம். அவர்கள் தங்களை ஆகுதியாக்கி இந்த நிலத்துக்கும் மொழிக்கும் வாழ்வு கொடுப்பதற்காக தங்களையே துச்சமாக தங்களை ஒரு பொருளாகவே கருதாமல் அந்த ஒளியிலே தங்களை வளர்த்துக் கொண்டார். எனவே அவர்கள் சாகவில்லை, அவர்கள் வாழ்ந்து கொண்டு யார் தொண்டர்களோ, யார் சமூகத்துக்கு சேவை செய்தார்களோ, யார் தங்களுடைய வாழ்நாளிலே பிறர் நலம் வேண்டி வாழ்ந்தார்களோ, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுமே இல்லாமல் வேறொன்றும் அறியே பராபரமே என்றால் அந்த ஞானம். அதே மாதிரி இந்த பெண்கள் இந்த விடுதலை போராடினார்.
தன்னை ஆகுதியாக்கி எங்களுக்கு ஒளி கொடுத்தார். அத்தகைய அந்த உயர்வான ஆளுமையை படைத்த அந்த பெண்களை நாம் வழிபாட்டு பொருளாக கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை. ஏனென்றால் அவர்கள் எங்களுக்கு ஆளுமையை கொடுத்திருக்கிறார். நாங்கள் எப்படி வாழ வேண்டும், சமூகத்துக்காக நாட்டுக்காக நாங்கள் எங்களை முற்றாக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை அவர்கள் எங்களுக்கு காட்டியிருக்கிறார். ஜான்சி ராணி போன்ற அந்த வீராங்கனைகள் மாதிரி இவர்களும் எங்களுக்கு எங்களுடைய பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு எடுத்து சொல்லி வாழ்வாக வாயாலே நிறைய பேசலாம். ஆனால் செயலிலே எல்லாரும் பூஜ்ஜியமாகத்தான் இருக்கார். ஆனால் அந்த பெண்கள் இந்த உயிர் நீத்த இன்றும் உயிராக இருக்கின்ற இந்த வீராங்கனைகள் விடுதலை புலிகளிலே இணைந்த இந்த பெண்கள் வாயாலே பேசவில்லை, செயலாலே காட்டினார். அவர்கள் எங்கள் சமூகத்துக்கு பேரறத்தை செய்தார்கள். சமூக நிலைப்பாட்டு, சமூக வாழ்க்கை, எங்களுடைய தமிழ் இனம், தமிழ் மொழி, நாங்கள் சொல்லலாம் கண் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த முடியும். இந்த பசப்பு வார்த்தைகளை சொல்வதிலே எந்த பிரயோசனம் இருக்கின்ற மனிதர் ஒழுங்காக சுதந்திரமாக சாந்தி சமாதானமாக வாழ்வதற்கு யார் தன்னை தலைமைத்துவத்தை எடுத்து தியாகத்திலே தன்னை மாய்த்து கொண்டானோ அல்லது தன்னுடைய வாழ்க்கையை ஆகுதியாக்கினானோ அல்லது ஆகுதியாக்கினார்களோ அவர்கள் வழிபாட்டுக்குரிய தெய்வம். எனவே சங்க காலத்திலே நடுகள் வழிபாடு சமூகத்தில் உள்ள மக்களை பாதுகாப்பதற்காக ஆணிலை கவர்வதற்காக அந்த காலத்தில் செல்வமாக ஆணிலை கவர்ந்து சென்ற வேற்று நாட்டு படை வீரர்களை போரிலே மாய்த்து அந்த ஆணிலைகளை கவர்ந்து வந்தவர்கள் நடுகள் வழிபாட்டில் பெரியவர்களாக கருதப்படுகின்றனர். எனவே ஒரு பெண்கள் தங்களுடைய தியாகத்தினாலும் தங்களுடைய மன்னிக்கின்ற தன்மையினாலும் தங்களுடைய அறிவாற்றலினாலும் பிறருடைய அந்த சொல்லை கேட்பு. நாங்கள் மற்றவர்கள் சொன்னால் கேட்போம். உண்மையாக மற்றவர்கள் துன்பப்படும் பொழுது எங்களிடம் வந்து ஆறுதல் வார்த்தை கூறும் பொழுது நாங்கள் அவர்களை கேட்க வேண்டும். அப்ப மற்றவர்களுடைய துன்பத்தை கேட்பதனாலே அவர்களுடைய துன்பம் விலகி கொண்டு வரும். எனவே பெண்கள் அடுத்தவர்களுடைய துன்பத்தை கேட்கின்ற அந்த ஒரு பொறுமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பொறுமை வளராவிட்டால் அன்புகளின் வணக்கம். இப்பொழுது எங்களுடைய சமூகம் நலிந்திருந்தால் அந்த நலிவை நீக்கி நாம் ஒழுக்கி வருவதற்கான திட சங்கல்பத்தை கூடுவதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள். ஏனெனில் அறிவினாலும் ஆற்றலினாலும் அந்த அறிவும் ஆற்றலும் உழைந்த ஆளுமையினாலும் நம்மை நாமே வளர்த்து நம்முடைய நாட்டை நம்முடைய மொழியை நாங்கள் காப்பதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் நம்முடைய இந்த மகளிர் மகாநாட்டை காணுகின்றேன். ஏனெனில் நாங்கள் 30 ஆண்டு யுத்தத்தினாலே எங்களுடைய சமூகம் எண்ணிக்கையிலும் நலிவடைந்து விட்டது, எங்களுடைய பண்பாட்டிலும் நாம் நலிவடைந்து விட்டோம். எனவே எங்களுடைய மண்ணை நாங்கள் மற்ற அந்நிய அதாவது எடுக்கப்பட்ட மண்ணை மீட்கவும் இந்த மொழியை நாங்கள்